நேயர்களே, மீண்டும் விடியலேவா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் விடியலேவா நிகழ்ச்சியிலும் புதிய பகுதிகள் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்து விடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆசனங்களில், பின்விளைவு ஆசனங்களில் பலன்கள் மிக மிக அதிகம் என நான் சொல்லியிருக்கின்றேன். ஏனென்றால் நாம் வாழ்க்கையில் முன்னும் குனிவதில்லை, பின்னும் வளைவதில்லை. உங்கள் சாக்காடு வருவதற்கே காரணம் முதுகெலும்பை இறுகிவிடச் செய்யக்கூடிய நிலையில் இருப்பது. பல்வேறு காரணங்களால் முதுகெலும்பு இறுகி விடுகிறது. நீங்கள் முன்னும் புரிவதில்லை, வாழ்க்கையில் பின்னும் புரிவதில்லை, எந்த விதமான பயிற்சியும் எடுப்பதில்லை. நமது முதுகெலும்பு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகள் செல்கின்றன. இருதயத்திலிருந்து இருக்கு மூளைப்பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்தங்கள் சுப்பீரியர் வீனகாவா என்று சொல்வார்கள். இருதயத்திலிருந்து கீழ்ப்பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்தத்தை இன்ஃபீரியர் வீனகாவா என்று சொல்வார்கள். இந்த இரத்தம் ஓட்டங்கள் எல்லாம் சரியாக நடைபெற வேண்டும். இருதயம் இங்கே இருக்கின்றது, இங்கிருந்து மேலே பிளட்டு தலைக்கு போனோம். இந்த இருதயம் இங்கே இருக்கின்றது, பெருவிரலுக்கு இரத்தம் கீழே வருகிறது. இந்த இரத்தம் மீண்டும் இங்கே வரணும், இங்கே இருந்து மேலே வரணும். இதெல்லாம் இருதயம் சரியாக வேலை செய்யணும், நுரையீரல் சரியாக வேலை செய்யணும், நாடி நரம்புகள் இறுக்கமடையாமல் இருக்க வேண்டும். ஏன் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறான்னா பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லை, ஹார்ட் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலை, கவனிக்கலை, பயிற்சி இல்லை. அதோடு உணவு கட்டுப்பாடுகள் வேண்டும். நிறைய கொழுப்பு சத்து உள்ள பொருள்களை நாம் அதிகமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். அதில் அந்த வைட்டமின், இதில் இந்த வைட்டமின், அப்படி இப்படிலாம் படிக்க. ஆனால் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. வந்த சோத்தை தின்னுட்டு வெளிவந்த நேரம் போயிடலாம்னு நினைக்கிறாங்களே தவிர அவையெல்லாம் ஓரளவு தான் பின்பற்ற முடியும். முளை வைத்த தானியங்கள், பச்சை காய்கறிகள், கனிபழங்களை வாரத்தில் 2 வேளையாக சாப்பிடணும், 1 வேளையாக சாப்பிடணும், நைட்லையாவது 1 வேளையாக சாப்பிட்டா வாயிலிருந்து ஏன சிவரைக்குடைய சுத்தமாயிடும். அதோடு அந்த முன்பின் வளையங்களை ஆசனங்களை ஒரு 10 நிமிஷம் போட்டால் சாக்காடு நம்ம கையில். 5 நிமிஷம் மூச்சு பேச்சு, 10 நிமிஷம் ஆசனம் அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். யமன் நம்ம கிட்டே வரமாட்டான் அப்படின்னு சொல்றான் திருமந்திரத்தில். யமனை அடித்து விரட்டி விடலாம் என்று சொல்கின்றான். அந்த நிலையில் இந்த குழந்தைகள் பாருங்க, சக்கராசனத்தில் ஒரு அற்புதமான ஒற்றைக்கால் தூக்கிய மடக்கிய ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே படுங்கள். இந்த குழந்தைகள் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ நாராயணகுரு யோகா சென்டர்லேருந்து வந்திருக்கிறாங்க. காஞ்சிபுரத்திலிருந்து அங்கே உள்ள ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். மாணவர்களை எந்த அளவுக்கு இயக்கியிருக்கான்னு பாருங்கள். காலை உள்ளே எழுங்கள், காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள், கையை வைத்து நன்றாக ஊனி. இப்பொழுது சக்கராசனத்துக்கு வந்து விட்டார்கள். கையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். வலது காலை தூக்கி இடது தொடை மீது வைக்க வேண்டும். கால் மடித்த, ஒற்றை கால் மடித்த சக்கராசனம். 3 கைகள் ஒரு காலில் நிற்கிறாங்க. இவைகளெல்லாம் பவர் ஆசனம் என்று சொல்வார்கள். கைகளுக்கு பலம் அதிகமாக வந்துடும், காலுக்கு பலம் அதிகமாக வந்துடும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்க. காலை நீட்டி நீண்ட நல்ல மூச்சு வாங்கி கொள்ளுங்கள்.
அப்படியே மீண்டும் படுங்க. கையை பின்னால் வைங்க. காலை மெதுவாக இழுத்து கொள்ளுங்கள். பின்னால் இழுத்து அகலமாக வைக்கணும். காலை கொஞ்சம் அகலமாக வச்சா தான் ஈஸியாக இருக்கும். தூக்கும்போது கூட மெதுவாக தூக்கணும். விருன்னு தூக்கக்கூடாது, குறுக்கில் பிடிச்சிரும். தூக்குங்க மெதுவாக. இப்போ இடது காலை தூக்கி வலது தொடையில் வைக்கணும். இவர்களுக்கெல்லாம் நீண்ட நாள் சாதனை செய்தால்தான் இந்த மாதிரியான பயிற்சியெல்லாம் செய்ய முடியும். சக்கராசனத்தில் ஒற்றைக்கால் மடித்த சக்கராசனம். அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கிறாங்க பாருங்க. பின்னால் வளைவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பின் வளைவு ஆசனத்தெல்லாம் பலம் அதிகம். மெதுவாக கீழே இறக்குங்க. இது போன்ற ஆசனங்களை மெதுவாக செய்யணும். நேரே எழுந்து உட்காருங்க. இப்போ 2 தடவை பின் வளைஞ்சிருக்குங்க. அதுக்கு இப்போ பச்சுமோத்தாசனம் கொஞ்சமாவது முன்னால் வளைங்க. காலை பிடிச்சி முன்னால் வளைங்க. அப்படி வளையணும். முன்னால் வளைஞ்சா அந்த முதுகு ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். முன் வளைந்தால் பின் வளைந்தால் முன் வளைய வேண்டும். மாற்று ஆசனம். அப்படி வளையணும் கொஞ்ச நேரம். இப்பொழுது நேராக நிமிருங்க. இப்பொழுது திரும்பி என் பக்கமாக இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்க. கொஞ்சம் தள்ளி வாங்க. அப்படியே படுங்க. என் அருமை மாணவர்களே, கையை பின்னால் தூக்கி வைத்துக்கொண்டு காலை உள்ளே இழுத்து சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். காலை நல்ல உள்ளே இழுத்து வச்சுக்கணும். காலை அகலப்படுத்துங்க. தூக்குங்க. சக்கராசனம் தூக்குங்க. காலை அகலமாக வைத்தால் தான் ஈஸியாக இருக்கும். இப்பொழுது வலது காலை தூக்கி இடது தொடை மீது மெதுவாக தூக்கி வைக்கணும். படான்னு எடுத்து தூக்குறேன்னா முடியாது. மெதுவாக எடுத்து வச்சீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். இது போன்ற ஆசனங்களாக கஷ்டம். அதனால் மெதுவாக செய்யணும். அவசரப்பட்டு செய்யக்கூடாது. திடீர்னு கீழே விழ ஏதுவாகும். குறுக்கில் பிடிச்சிக்கிடும், கழுத்தில் பிடிச்சிக்கிடும். ஒரு 20 எண்ணிக்கை இதில் இருந்து சாதனை பண்ணணும். காலை மெதுவாக இறக்குங்க. மெதுவாக கீழே இறக்கணும் பாடியை. அதுதான் இதில் முக்கிய விசேஷம். காலை நீட்டு. அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு உட்காரு. நல்ல நீண்ட நெடுமூச்சு வாங்கி கொள்ளுங்கள். படுங்க. கையை பின்னால் கொண்டு போங்க. காலை உள்ளே இழுங்க. நல்ல இழுக்கணும். உள்ள சக்கராசனம் பெர்ஃபெக்டாக வரணும்னா காலை அகலமாக வச்சுக்கணும். காலை கொஞ்சம் அகலமாக வை. அப்படியே மெதுவாக தூக்கு. விருட்டுன்னு தூக்காமல் ஜென்டிலாக மெதுவாக தூக்கணும். இப்பொழுது இடது காலை தூக்கி வலது தொடை மீது வைக்க வேண்டும். ஒற்றைக்கால் மடித்த சக்கராசனம். இடது காலை தூக்கி வலது தொடை மீது வைக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இறக்குங்கள். நன்றாக மூச்சு இழுங்கள். இடது காலை தூக்கி வைக்க வேண்டும். வலது காலை தூக்கி வைக்கிற இன்னொரு தடவை பண்ணுங்க. காலை உள்ளே இழுங்க. கையை பின்னால் வைங்க. இடது கால் வலது கால் கூட தெரியல, பார்த்து செய்யுங்க. அப்படியே தூக்குங்க. லெஃப்ட் லெக்கை தூக்கி ரைட் லெக் மேலே வைக்கணும். மார்பகம் விரியப்படுகிறது. கைக்கு நல்ல பலன் கிடைக்கும். காலுக்கு பலன் கிடைக்கும். தலை தொங்க போட்டிருக்கின்ற காரணத்தினால் தலைக்கு அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். முதுகெலும்பு வளையப்படுகின்ற காரணத்தினால் அது வழியாக செல்லக்கூடிய இன்ஃபீரியர் வீனகாவா சுப்பீரியர் வீனகாவா மூலமாக தலைப்பகுதிக்கும் கால் பகுதிக்கும் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக செல்லும். மெதுவாக இறக்குங்க. இந்த சக்கராசனம் ஒன்றை போட்டுட்டே நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். காலையில் சுறுசுறுப்பாயிரும். அது பெரியவர்களாகட்டும் சின்னவர்களாகட்டும் அதை பிடிச்சி சக்கராசனம் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். ஒரு 2-3 தடவை அவசரம்னா அப்படி பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் கண்டிப்பாக ஆசனம் பண்ணாமல் போகக்கூடாது.
முன்பின் விளையக்கூடிய ஏதாவது ஒரு ஆசனத்தை பண்ணிட்டு போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் லீவு நாட்களில் எல்லா ஆசனமும் பழகலாம். இப்போ மெதுவாக எந்திரிங்க. இப்போ அப்படியே படுங்க. கையை பின்னால் வைங்க. காலை உள்ளே இழுத்துக்கிடுங்க. மெதுவாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. காலை அகலப்படுத்தி தூக்கு. அப். இப்போ வலது காலை தூக்கி தொடையில் வைங்க. மெதுவாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. மெதுவாக காலை இறக்குங்க. நேராக எழுந்து உட்கார்ந்து நல்ல மூச்சு விடுங்க. அப்படியே ஒரு தடவை பச்சிமத்தாசனம் போடு. முன்னும் பின்னும் இப்படி போடும்பொழுது ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாயிடும். அதுதான் நம்ம கவனிக்கணும். அப்படியே படுங்க. காலை உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். கையை பின்னால் கொண்டு போங்க. தூக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? மெதுவாக தூக்கணும். தூக்கு, ஜென்டிலாக தூக்கணும். அப்படி தூக்கி நிறுத்திட்டு இப்போ இடது காலை தூக்கி வை. காலை இறக்கு. கீழே இறக்கு. நீ கால் நீட்டிக்க. அப்படியே படு. நீ அப்படியே படுத்துரு. நீ செய்ய வேண்டாம். படுத்துரு. நல்ல மூச்சிடு. அப்படியே எழுந்து உட்காரு. பச்சிமத்தாசனம் பண்ணு. நல்ல காலை இழுத்து நல்ல தலை முட்டை தொடுதுபடியாக பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த ஆசனத்தினுடைய களைப்பு, வலி எல்லாம் போயிடும். முதுகெலும்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகும். முன்னும் பின்னும் வளைக்கும் பொழுது ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். வளையின் தன்மை அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு தடவை படுங்க. கையை பின்னால் கொண்டு போங்க. காலை உள்ளே இழுங்க. சடார்னு தூக்காத, மெதுவாக தூக்கு. காலை அகலப்படுத்திக்கோ. தூக்கு. மெதுவாக தூக்கி நிற்கணும்னா நிற்கலாம், அவசரப்பட்டால் வராது. வலது காலை தூக்கி வைப்போம். பக்கவாட்டில் போடுவதற்கு காரணமே அவங்க எப்படி எப்படி பண்ணுறாங்கிறத க்ளீனாக பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதை பார்த்தே பண்ணலாம். ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்யணும்? முதுகு பக்கத்தில் அங்கே ஒரு துணியை நீளமாக தூண்டை போட்டு 2 பக்கமும் 2 பேர் துணியை பிடிச்சிட்டு மேலே தூக்கணும். மெதுவாக இறக்குங்க. இந்த சக்கராசனம் வரலன்னா வீட்டில் ஜன்னலில் பழைய துணியை ரவுண்டாக கட்டி அதுக்குள்ளே போய் இருந்து கொண்டு அந்த துணியை பிடிச்சி பின்னால் வளைஞ்சி 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 நல்ல குறுக்க வளைஞ்சிட்டோம்னா அப்புறம் தனியாக இந்த ஆசனத்தை, சக்கராசனத்தை செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் முதுகுக்கு அடியில் துணியை போட்டு அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அவங்க தூக்க வைக்கணும். தூக்கலாம். உண்டானவர்கள், முதுகெலும்பு விரைப்புத்தன்மை அடைந்தவர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்களுக்கெல்லாம் அப்படி கொஞ்ச நாள் பழகணும்னா முதுகெலும்பு வளைஞ்சிரும், ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க நோய் குறைஞ்சிரும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் டாப் டு பாட்டம் போகும். எங்கேயாவது ஒரு பகுதியில் நோய் வருதுன்னா அந்த இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லை. அப்போ பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும் பொழுது அந்த பகுதி குலைவாகி விடுகிறது. அப்படியே தூக்கி தூக்கி பழகணும். இல்லை 4-5 தலவாணியை அடுக்கி வச்சு அதிலிருந்து பழகலாம். அதில் படுத்துக்கிட்டு அப்படியே தூக்கி தலவாணி மேலே இறக்கி திரும்ப தூக்கி அப்படியே இறக்கி பழகலாம். அதனால் ஒரு ஆசிரியர்கிட்ட போயிடணும். இந்த மாதிரி கஷ்டமான ஆசனம்னா ஒரு ஆசிரியர் மூலமாக பழகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். மீண்டும் ஒரு முறை இந்த சக்கராசனத்தை செய்யுங்க. கையை கொண்டு போ. தூக்கே.
இடது காலை தூக்கி வை. அற்புதமாக செய்கிறாங்க. முதுகில் ஏற்படக்கூடிய L4 L5 உள்ள பிரச்சனைகள், கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் அடிபட்டு போகும். கழுத்து பகுதியில் நுரையீரல் விரிவடைகின்றது. ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய வெசல்ஸ் நரம்புகள் எல்லாம் இழுக்கப்படுகின்றன. மெதுவா இறக்கு. நல்ல மூச்சு இழுங்க. அப்படியே எழுந்து உட்காருங்க. அவங்க வரிசையா முதல்ல இந்த மாதிரி பத்மாசனத்தில் உட்காரு. சக்கராசனம் பின்வளைவு ஆசனத்தை பற்றி நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எத்தனையோ ஆசனங்கள் இருக்குது. அதனால இந்த பின்வளைவு ஆசனங்களை விட்டவே கூடாது. அது எப்பேற்பட்ட நோயாளிகள் ஆனாலும் அந்த சக்கராசன நிலைக்கு கொண்டு வந்துடணும். முதல்ல என்ன செய்யணும், 4 தலைவணி அடிக்க அதில் படுக்க போட்டுடணும். அந்த முதுகு மேலே வரும், மார்பு கீழே போயிரும், இந்த கால் கீழே போயிரும். நல்ல மூச்சை இழுப்பாங்க. காற்று நல்ல நுரையீரலுக்கு கிடைக்கும். அந்த நுரையீரலில் இருந்து இருதயத்துக்கு செல்லக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் நல்லா வெறிஞ்சிரும். சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். ஹார்ட்டுடைய சூழலுக்கும் கிடைக்குது. இப்போ சக்கராசனம் பண்ணுறதுனால எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்கும் பொழுது, இந்த சக்கராசனம் போடும் பொழுதே ECG கார்டியோகிராம் வச்சு பார்த்தா அந்த இருதயத்திற்கு என்ன அழகாக அதனுடைய சுவர் பலப்பட வேண்டும் அல்லவா, அந்த சுவர்கள் பலப்படுகின்றன என்பதை பார்க்கிறார்கள். இந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை பிறந்ததிலிருந்து அது சுருங்கி விரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த தன்மை அந்த சுவர் சில பேருக்கு கடினமாயிருது. அதனால லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்லாம் வரும். இந்த ஆசனம் பண்ணுறவங்களுக்கு அந்த சுவர் இறுக்கமடையாது, நல்ல வேலை செய்யுது. அந்த போகிற இரத்த நாளங்கள் எல்லாம் நன்றாக இழுக்கப்படுகிறது. அதனால் இருதயம் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நன்றாக சக்கராசனத்தை நாம் பழக வேண்டும். படிப்படியாக பழக வேண்டும். மெத்தியை வச்சு பழகணும், துணியை கட்டி பழகணும். ஒரு ஆள் கீழே தூக்கி 2 கையை கோர்த்து மேலே தூக்கி பழகலாம், துண்டை வச்சு கூட பழகலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை விடாமுயற்சியோடு நாம் பழகணும். பின் வளையக்கூடிய ஆசனங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விடக்கூடாது சக்கராசனம். ஆகவே என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற ஆசனங்களை காலமெல்லாம் பழகி உடலும் உள்ளமும் தூய்மை பெற்று என்றும் ஆரோக்கியமாக நெடுதி இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறைதான் சரியானது. நோயின்றி வாழ்ந்திட நல்ல வாழ்க்கை முறை அவசியம். அந்த வகையில் இந்த பகுதியில் மூலிகைகள் பற்றியும் அதன் பயன்பாடுகள் பற்றியும் பார்க்கலாம். மூலிகைகள் மருந்தாக